Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சஸ் கட் ப்ளவுஸு க்ளோஸ் நெக்கு பேக் ஓப்பன். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இன்றைக்கி கட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட அளவு ப்ளவுஸில் வந்து எல்லா அளவுகளுமே வந்து அளந்து எடுத்துக்குவோம். அதுக்காக நான் வந்து பேக் சைடு வந்து எடுத்துகிட்டு நம்மளோட மார்பு சுற்றளவு இந்த ஆம் ஹோல்லேருந்து அந்த ஆம் ஹோல் வரைக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து இதில் 19 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ 19 இன்ச் வந்து இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட மார்பு சுற்றளவு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சுருக்கியும் வைக்கக்கூடாது, ரொம்ப இழுக்கவும் கூடாது, கரெக்டான அளவை வந்து எடுத்துக்கோங்க. 19 இன்ச்சு. ஸோ ஹைட் வந்து நம்மளோட ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 8.5 இன்ச்சு. நீங்களும் இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சிங்கை கரெக்டாக வந்து எடுத்து ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஷோல்டர், இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் அளவு வந்து எடுத்துக்குவோம். 13.5 இன்ச்சு வந்து இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுகள் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அளவு எல்லாமே அளந்துக்கிட்டோம். ஸோ இதை இப்போ நம்ம வந்து லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ லைனிங்கை வந்து டபுள் ஃபோல்டிங்கில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டபுள் ஃபோல்டிங்கில் தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த துணி வந்து எனக்கு கிராஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எப்போவும் போல் கீழே மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ் வந்து விடணும். ஸோ அந்த 2 இன்ச்சஸ் வந்து விட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எப்போவும் மார்க் பண்ணுற அந்த ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச் வந்து இந்த ப்ளவுஸோட ஹைட்டு, அதோடு சேர்த்து நம்ம ஸ்டிச்சிங், நம்ம ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். ஸோ அந்த 1/2 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச்சு வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸோட ஹைட்டு. ஸோ அதையும் நம்ம வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணணும். இது வந்து ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸு. ஸோ ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு பெருசாக தான் வரும். நம்ம வந்து ஆஃப் ஷோல்டர் அளவு வந்து அப்படியே எடுக்கணும். என்னோடய ஃபுல் ஷோல்டர் அளவு 13.5 இன்ச்சு. ஸோ அதை ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணும்போது 6.25 இன்ச்சு வந்து வரும். ஸோ அந்த 6.25 இன்ச்சை நம்ம அப்படியே நம்ம வந்து இதில் வச்சுக்கணும். ஆஃப் ஷோல்டர் அளவை அப்படியே வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து குறிக்க போகிறோம். ஸோ நெக்கு நீங்கள் எப்படி குறிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு 2 இன்ச்சஸ் வைக்கிங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்குக்கு ஒரு 2.5 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. 2.5 இன்ச் வைக்கிங்க அப்படின்னா 3 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. எந்த அளவு வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க க்ளோஸ் நெக்குக்கு. ஸோ நான் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 38 இன்ச்சு ப்ளவுஸு. ஸோ நான் நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆம் ஹோலோட ஹைட்டுமே அந்த ஃபுல் ஷோல்டர் அளவு தான் வந்து வைக்கணும். ஃபுல் ஷோல்டர் அளவு 6.25 இன்ச் வச்சோமா, அதே ஹைட்டு தான் ஆம் ஹோலோட ஹைட்டும் வந்து வைக்கணும். வச்சுட்டு நான் இங்கேருந்தும் 6.25 இன்ச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் நெக்கில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் உங்களோட ஷோல்டர், நெக்கு வித்து, ஆம் ஹோல், இந்த மூணும் வந்து உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸை விட டிஃப்ரெண்ட் ஆகும். நார்மல் ப்ளவுஸில் இது வந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை மட்டும் பார்த்து குறிச்சிக்கோங்க. நம்ம க்ளோஸ் நெக்காக குறிக்கிறதுனால நான் வந்து 1 இன்ச்சில் தான் வந்து பேக் நெக் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 1 இன்ச் தான் நம்மளோட பேக் நெக்கு. அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம அந்த வளைவு வந்து போட்டு நம்ம நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்காக நம்மளோட மார்பு சுற்றளவு அந்த 9.5 இன்ச்சு, 38 இன்ச்சு நம்ம ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு. ஸோ அதில் வந்து 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இது வந்து பேக் ஓப்பன். ஸோ பேக் ஓப்பனுங்கிறதுனால நீங்கள் அதில் வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம ஹூக்கோ நீங்கள் எது வைக்கிறீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அதில் வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் வந்து விடணும். ஸோ அதை வந்து ஆல்ரெடி நீங்கள் விட்டுட்டு இந்த மார்க்கிங் குறித்தாலும் சரி தான். நான் வந்து மொத்தமாக சேர்த்து இதில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சைட் ஜாயின் பண்ணுற அந்த இடத்துல வந்து 2 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கு அந்த பக்கம் நீங்கள் இந்த ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம கீழே இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணியாச்சு. இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சு மொத்தம். ஸோ அதில் நம்ம வந்து 8 இன்ச் வச்சு அப்புறம் டாட்டுக்காக 1 இன்ச்சு அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 2 இன்ச்சஸ் விட்டு நம்ம வந்து சைடு எல்லாமே வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆம் ஹோலோட அந்த ரவுண்ட் மட்டும் தான் வந்து நம்ம வரையணும். ஸோ இதில் வந்து ஒன்று வந்து கரெக்டான அளவு, ஒன்று வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்ட அளவு நம்ம ஆம் ஹோலில் விட்டுருக்குது. ஸோ அந்த கரெக்டான அளவில் தான் நம்ம வந்து அந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 8.5 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டான அளவில் வர்ற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்ட்ரு வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்ட்ரு ஸ்லாண்டிங் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு அதுக்கு கீழே இருந்து தான் நீங்கள் அந்த வளைவு வந்து மார்க் பண்ணணும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நம்மளோட ஆம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக 8.5 இன்ச் வரணும். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆம் ஹோலோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் தான் ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து மறுபடியும் லைன் போட்டு கர்வ் வரைஞ்சி அளந்து பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு 8.5 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்களும் உங்களோட ஆம் ஹோலோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஆம் ஹோல் ஹைட்டை கரெக்டான அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ ஆம் ஹோலோட ஹைட்டு எல்லாருக்குமே வித்தியாசமாக தான் வரும். ஸோ உங்களோட ஆம் ஹோலோட அந்த ரவுண்டை நீங்கள் வச்சு நீங்கள் ஆம் ஹோல் ஹைட் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஆம் ஹோல் வந்து வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பேக் பீஸ் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நம்ம அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இது பேக் ஓப்பன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாகவே வந்து பேக் ஓப்பனை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து பேக் ஓப்பன் வந்து கட் பண்ணல. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பிரின்சஸ் கட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து அந்த கீழே வந்து 2 இன்ச்சஸ் மடித்து தைச்சிருப்போமே அதை அப்படியே மடித்து போட்டுக்கலாம். ஏன்னா அளவுக்காக நம்ம பேக் பீஸ் தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் நம்ம வந்து பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால ஒரு 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விடணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த 1 இன்ச்சுக்கு மேலே நம்ம ப்ளவுஸோட பேக் பீஸை வந்து போட்டு நம்ம எல்லா அளவுகளும் வந்து குறிச்சிக்கலாம். நம்மளோட நெக்கோட வித்து, ஷோல்டரு, ஆம் ஹோல், அப்புறம் சைடு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அளவு வந்து குறிச்சிக்கலாம். ஸோ பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸில் வந்து உங்கள் பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து அதாவது பிரின்சஸ் கட்னாலே நம்மளுக்கு வந்து அதில் சைடில் நம்ம அந்த இதில் கட் பண்ணுவோம், டாட் கட் பண்ணுவோம், சைடில் வந்து அந்த ஸ்டிச் பண்ணுவோம், ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக யூஸ் ஆகும், அந்த டாட்டுக்காகவும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து குறிச்சிருக்கோம். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் எல்லாமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு நான் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சஸ் பக்கம் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அதில் டாட்டும் பிடிப்போம், ஆம் ஹோல் டாட் பிடிப்போம், கீழே நம்ம பஸ்ட் டாட் பிடிப்போம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த 2 இதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படுறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் ப்ளவுஸு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆம் ஹோலோட அந்த உள்ள குடஞ்சி கட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக ஒரு 3/4 இன்ச் வந்து நான் உள்பக்கமாக எடுத்து நம்ம வந்து வளைவு போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக எடுத்து இந்த மாதிரி கர்வ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் இதில் கரெக்டான ஃப்ரண்ட் நெக் வந்து 3 இன்ச்சஸ் நான் இதில் வந்து வச்சுருக்கேன். இறக்கம் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டு 2.5 இன்ச்சில் வந்து மார்க் போட்டு நம்மளோட கர்வ் வந்து கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குறிச்சிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்மளோட டாட்டோட அந்த வித்து வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச் அதை வந்து மார்க் பண்ணியாச்சு. கீழே நான் வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேன்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்களோட வேஸ்ட் ரவுண்டை 10ஆல் டிவைட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக சேர்த்திங்கன்னா ஒரு அளவு வரும். ஸோ அந்த அளவை நீங்கள் வந்து அங்கே ஸ்டார்டிங்லேருந்து இந்த அளவு வரைக்கும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 இன்ச்சு வந்து எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே பொதுவான அளவு. ஸோ அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சென்ட்ரு டாட்டு இதுக்கும் வந்து ஃபார்முலா இருக்குது. உங்களோட பஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டை மைனஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஆன்சர் வரும். அதை வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணணும். எதுக்கு 2ஆக டிவைட் பண்ணணும்னா 2 ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதிலேருந்து -1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் வந்து அந்த பிரின்சஸ் கட்டோட டாட் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த டாட்டோட வித்து வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரியும். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த கர்வ் எல்லாமே கரெக்டாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேருந்து அந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஒரு கர்வு, அந்த சைடில் இருக்கிறத மட்டும் நல்லா கர்வ் கொடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல்லையும் நம்ம வந்து 3/4 இன்ச் வந்து டாட்க்கு வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், 3/4 இன்ச் வச்சுருக்கோம். அந்த சைடு 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/4 இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரின்சஸ் கட் மார்க் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அதுவும் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராகவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற அளவு வந்து 4 இன்ச்சஸ் தான். ஸோ உங்களுக்கு டாட் வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவை போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட அந்த அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம வந்து இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா நாட்சும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து க்ளோஸ் நெக்கு, பேக்கில் வந்து ஓப்பன். ஸோ ஓப்பன் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ளோஸ் நெக்கு, பேக்கு ஓப்பன் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட கட்டிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டெய்லரிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை மாதிரி வந்து போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.